ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ப்ளவுஸ் கட்டிங்கும் நான் சேர்த்து எடுத்தேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரெஷர் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ப்ரெஷர் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஸோ ரெண்டு சைட்லையுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ப்ரெஷர் ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து எந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபுட் வாங்கி ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் ஃபேப்ரிக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடுவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த லைனிங் வந்து அங்கேயும் வந்து விலகிடும். ஸோ விலகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான இடத்துல வந்து அந்த தையல் வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேப்ரிக்கை திருப்பி மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஈவனாக எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ ஹெவி ஒர்க் உள்ள ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங்காக வந்து இடம் விட்டுருக்கு. ஸோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து இந்த பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ திருப்பி விடும்போது உள்ளே இருக்க பிசுறு வந்து லைனிங் பக்கம் இருக்கிறது மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இந்த தையல் போடும்போது லைனிங் ஃபேப்ரிக் மேலே போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த ஓரத்தில் வந்து இப்போ வந்து தையல் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ அந்த ஓரத்தில் வந்து தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 ஸ்டிச் இல்லை 4 ஸ்டிச் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஓரத்தில் அந்த ஒட்டில் நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். ஸோ இப்போ வந்து தையல் வந்து போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக்காக மெயின் ஃபேப்ரிக்கோட ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் நம்ம இன்னொரு ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 சைடுமே வந்து ஈவனாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஸ்லீவில் வந்து எப்படி வந்து அந்த சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணமோ ஸோ அதே மெத்தடில் தான் ஒர்க் இருக்கிற சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.
ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி லைனிங் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ டாட்க்கு வந்து நான் ஏற்கனவே வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து டாட் வந்து எப்படி வந்து மார்க்கிங் பண்ணணும், டாட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம டாட் வந்து எப்படி வந்து மார்க்கிங் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு ப்ளவுஸ். ஸோ இதில் வந்து நூல் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு வந்து இன்விசிபிள் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்விசிபிள் பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து டாட் பிடிச்ச ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து மடித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம். மடிப்பு தையல் போட்டுட்டு அடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை திருப்பி நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து இப்போ நமக்கு வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து போதும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த இன்விசிபிள் பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டு சாரீக்கு அப்புறம் வந்து நூல் வந்து பிரிஞ்சு வராத மாதிரியான ஃபேப்ரிக் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வி பட்டியும் ஹூக் பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ண அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த நெக்குடைய ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சைடில் வந்து ஸ்டிச் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதோட ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக் ஃபினிஷ் பண்ண பிறகு நீங்கள் ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து வி பட்டி சைடில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடித்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து வி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வி எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஈவனாக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்த பிறகு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் கிடச்ச பிறகு நீங்கள் வந்து அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 வி வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸோ அந்த வியை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நீங்கள் வந்து வி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய தையலுடைய அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து அந்த தையல் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து ஹூக் வந்து மாட்டி நம்ம கலட்டும் போது அந்த தையல் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்
டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வி பட்டி வந்து ரொம்ப நீட்டாகவும் தையல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த வி வந்து எவ்வளோ ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ஸோ அதுக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் மெயின் ஃபேப்ரிக்கில் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 2 சென்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக வந்து கணக்கு பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரஃப் தையல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து கரெக்டான அளவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சென்டரில் வந்து ஸ்டிச் வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஃபேப்ரிக்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் பக்கமாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ திருப்பிட்டு அதோடைய உள் பக்கமாக தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுப்போம். ஸோ அப்படி போடும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து கரெக்டான அளவில் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஓரமாக வந்து ஃபஸ்ட் வந்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த நெக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் சைடில் வந்து நீடில் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ 2 சைட்லேயும் அந்த கார்னர் சைடில் வந்து இந்த மாதிரி நீடில் வந்து நீங்கள் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க. ஸோ அதே போல் நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் எந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் வந்து நெக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய சுடிதார் மெட்டீரியல்ஸ்லையும் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சுடிதார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்போவும் அதோட நெக் ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்ம வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ மடிப்பு தையல் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஷோல்டர் ஜாயினிங் வந்து இன்விசிபிளாக தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டிச்சும் நம்ம போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்கை மேலே வச்சுட்டு ஒரு ரஃப் தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக ஓவர்லாக் மிஷின் வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி இன்விசிபிளாக ஸ்டிச்சிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயினிங் பற்றியும் நான் தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக்கில் வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து நம்ம போடணும். ஸோ அந்த தையலை வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி போடணும். ஸோ அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து மடிப்பு தையல் வந்து போட்டுக்க போகிறோம்.
நெக் சைடில் வந்து மடிப்பு தையல் போட்ட பிறகு நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணலை. நான் கீழே வந்து இந்த மாதிரி வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸோடைய சாரீ கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்பிள் கலர் தான். ஸோ அந்த கலரில் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து வளைவான பகுதியில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 1/4 இன்ச் அளவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இந்த ஃபேப்ரிக்கை வந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து பைப்பிங் வந்து தேவையோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து மடித்து விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து க்ரீன் கலரில் தான் நான் வந்து த்ரெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஃபேப்ரிக் மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த பர்பிள் கலரில் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எந்த கலரில் வந்து த்ரெட் வந்து போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நெக் வந்து எப்படி வந்து தச்சு திருப்பினோமோ ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கீழே வந்து ஃபினிஷிங்கும் வந்து தச்சு திருப்பிக்கணும். இப்போ வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு சின்ன தையல் வந்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த இடத்துல வந்து ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹெம்மிங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தையல் வந்து ரஃப் தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கீழே பாட்டம் சைடில் வந்து அந்த மேலேயும் கீழேயும் வராமல் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து மார்பு சுற்றளவு எல்லாத்துலேயுமே வந்து நாச்சஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த நாச்சஸ் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கையுடைய சுற்றளவு மட்டும் நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். போட்டுனா ஏற்கனவே நாச்சஸ் வந்து போட்டனால நான் வந்து உங்களுக்கு அதில் வந்து லைட்டாக வந்து மட்டும் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அந்த தையல் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே வந்து அதில் வந்து ஸ்டிச் வந்து போட்டிருப்பீங்க. அந்த ஸ்டிச்சோடு சேர்த்து நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சைடை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி சைடில் வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு ரஃப் தையல் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதில் இன்னொரு ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சைடு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதே மெத்தடில் இன்னொரு சைடும் பாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ டாட்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். ஸோ இந்த 1/2 இன்ச் வந்து கணக்கு பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கிற ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்கில் மட்டும்தான் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ளவுஸ்லேயும் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாட்டுக்கு வந்து ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் வந்து அந்த பாடி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் சைட் டாட் பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயினிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த தையல் எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ரேட் கூடின ப்ளவுஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினா என்ன ஃபினிஷிங்கில் இருக்குமோ ஸோ அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.